விஜய் டிவில தனம் சீரியல்ல நடிச்சிட்டு வர திருநங்கை வைஷு நாஞ்சில் விஜயன் என்னை ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த வீடியோ கூட சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிருந்துச்சு. அதுல என்ன புகார்ல சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நானும் நாஞ்சில் விஜயனும் 11 வருஷமா பழகிட்டதா இருந்தோம். கடந்த 5 வருஷமா செக்ஷுவல் ரீதியா ஒன்னாதான் இருந்தோம். அவர் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வருவாரு. என்னால குழந்தை பெத்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் நான் மரியா வீட்டுல பேசி நாஞ்சில் விஜயனுக்கும் மரியாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா என் கூட பேசவே மாட்டேங்கிறாரு, என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அதனால நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன், அதுக்கான டேப்லெட்ஸ் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லி புகார் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்ற விதத்துல நாஞ்சில் விஜயனும் மரியாவும் கூட சேர்ந்து ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ கூட சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிருந்துச்சு. இவங்க பிரச்சனையை பத்தி இப்ப தனுஷா சிங்கம் ஒரு வீடியோல பேசியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கமெண்ட் பார்த்தேன், அதுக்கு பதில் சொல்ல போறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் தனுஜா. இந்த கமெண்ட் பார்த்தாதான் பதில் சொல்ல போறேன். மிஸ்டர் நாஞ்சில் விஜயன் அவர்கள் எனக்கு இந்த கமெண்ட் போட்டிருக்காரு. சோ இது ஈழத்து தமிழ் எப்படி சொல்லுவோம்னா, பொல்ல கொடுத்து அடி வாங்குறதுன்னு சொல்லுவோம். பொல்லுன்றது தடின்னு அர்த்தம். சோ தடியை கொடுத்து அடி வாங்குறது, அவர் கம்ப கொண்டு கொடுத்து என்ன அடின்னு அவரே சொல்றாரு. ஒரு வார்த்தைக்கு தமிழ்ல எத்தனை ஒரு விஷயத்துக்கு எத்தனை வார்த்தைகள் இருக்கு பாருங்க. தடி, பொல்லு, கம்பு. ஓகே, சோ மூண்டையும் கொண்டு கொடுத்து என்ன அடி அடி என்று என்ன கேட்கிறாரு. ஓகே, படிச்சுட்டா போகுது. மிஸ்டர் நாஞ்சில் விஜயன் அவர்களே, உங்களை பத்தி அக்கறை காட்டுறதுக்கோ இல்ல உங்களை பத்தி பேசுறதுக்கோ இல்ல உங்களை பத்தி கவலைப்படுறதுக்கோ எனக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? உங்களை நான் ஃபாலோ பண்றேனா இல்ல உங்களுக்கு என்னைக்காவது மெசேஜ் பண்ணிருக்கேனா இல்ல உங்களுக்காக நான் ஏதாவது கமெண்ட் போட்டிருக்கேன்னா? நத்திங். ஒரு கலைஞனா உங்களை மதிக்கிறேன். அதால தான் நேற்றைய பொழுது உங்களை பத்தி பேசின அந்த வீடியோல காணொலியில நான் உங்க பேரை கூட நான் சொல்லல. நான் சொன்னது, ஒரு திருநங்கை ஒரு ஆண் மகனை காதலிக்கிறேன்னு சொன்னானா அந்த ஆணை கே, அவரும் கேயா அப்படின்னு கேட்க உங்களை அப்படித்தான் கேட்டாரு ஒரு நேர்காணல் செய்தார். கலாட்டாவா என்ன நிகழ்ச்சி, என்ன சேனல்னு எனக்கு தெரியல. அதுல அவங்க கேக்குறாங்க அந்த பொண்ணை, அந்த திருநங்கை பெண்ணை என்ன கேக்குறாங்கன்னா, உங்களை அவர் லவ் பண்ணியிருந்தானா இப்ப அவர் கேயா, நாஞ்சில் விஜயன் கேயான்னு கேக்குறாங்க. அதுக்குதான் நான் சொன்னேன், ஒரு திருநங்கை ஒருத்தர் லவ் பண்றேன்னு சொன்னா அவரை கூட தன்பாலிப்பாளரா பார்க்க கூடாதுன்னு உங்களுக்கு அக்கறையா தான் நான் சொன்னேன். உங்களுக்கு புரிதல் இல்லாததுக்கு நான் ஒன்னும் செய்ய முடியும். உங்களுக்கு நிறைய விஷயத்துக்கு புரிதல் இல்லை நாஞ்சில் விஜயன். ஏன்னா நீங்க அந்த பெண்ணை பற்றி, அதாவது வைஷு, சோ வைஷுவை பத்தி நீங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்றீங்கன்னா, அவங்க ஒரு முன்னாள் பாலியல் தொழிலாளி, அவங்கள நான் திருமணம் பண்ணேன்னா நாளைக்கு அவங்களோட வாடிக்கையாளர்லாம் நான் புருஷன் அப்படின்னு கேட்பாங்கன்றீங்க. எந்த பாலியல் தொழிலாளியோட வாடிக்கையாளர் பாலியல் தொழிலாளர் கணவனா இருப்பாரு? Does it make any sense? புரியுதா? சரி, நீங்க சொன்னீங்க நான் கல்யாணம், அதாலதான் கல்யாணம், இப்படி நான் கல்யாணம் பண்றது மாதிரி கொண்டு போறீங்க. அப்ப கல்யாணம் பண்ற பிளான்ல இருந்தீங்களான்ற ஒரு கேள்விக்குறி இந்த இடத்துல வருது. அப்ப இதாலதான் விட்டுட்டு போனீங்களான்ற இன்னொரு கேள்விக்குறி வருது. சோ நீங்க உங்க ஸ்டாண்ட்ல கரெக்டா நின்னு கரெக்டா பொலிட்டிக்கலி கரெக்டா பேசுற நிலைமையிலேயே நீங்க இல்ல. ஓகே, அப்ப உங்களுக்கு நான் சப்போர்ட் வேற பண்ணணுமா? ஓகே, இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். உங்க மாமியார் பேசின இடத்துல அவங்க சொல்றாங்க, என்னுடைய மருமகன் திருநங்கை வேஷம் போட்டு மக்களை சிரிக்க வைக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திருநங்கை நீங்க தான் கொண்டாடணும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போறது திருநங்கை வேஷமா? இந்த கோமாளித்தனமா கேவலமான ஒரு விக்க போட்டுக்கிட்டு, அப்புறம் ஒரு அசிங்கமான சீப்பான சேலை, சிந்தட்டிக் சாரி, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு கிடைக்கிற சிந்தட்டிக் சாரியை போட்டுட்டு அப்படி முந்தானி எப்படி நீங்க இழுத்து விட்டுட்டு நிப்பீங்களே, அது விழ அந்த குட்டி கையால இப்படி இழுத்து விடுவீங்களே, அது திருநங்கை வேஷமா கேக்குறேன். நீங்க பெண்ணை போல செய்யக்கூடிய ஒரு கேரக்டர், அது வேணா டிரான்ஸ்வெஸ்டைட்னு சொல்லலாம். நீங்க ஒரு டிரான்ஸ்வெஸ்டைட், பெண்ணாக மேடைகளில் நடித்து காட்டி பணம் சம்பாதிப்பவர்கள். இதுதான் ஆங்கிலத்துல டிரான்ஸ்வெஸ்டைட்னு சொல்லுவாங்க. டிராக் குவீன் கூட சொல்ல முடியாது, நீங்க டிரான்ஸ்வெஸ்டைட்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸ்டேஜ்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள், அவ்வளவுதான். நீங்க திருநங்கை கிடையாது. சரி, அப்படியே நீங்க திருநங்கை வேஷம் போட்டீங்கன்னு வச்சுக்கோமே, திருநங்கை மாதிரி நடிப்பதோ காட்டுவதோ நடித்து காட்டுவதோ காமெடிக்கான ஒரு விஷயமா? நாங்க என்ன காமெடி பீஸா கேக்குறேன்? வாழ்க்கையில முட்டி மோதி இவ்வளவு சாதனை படைச்சு உட்கார்ந்துருக்கு நாங்களாம் காமெடி பீஸா உங்களுக்கு? அப்ப உங்க வீட்டுல போய் சில பொலிட்டிக்கல் கரெக்ஷன் நீங்க பண்ணுங்க. நேத்து நான் சமுதாயத்துக்கு பொலிட்டிக்கல் கரெக்ஷன் சொன்னேன், உங்க வீட நான் இழுக்கல, ஏன்னா அது பர்சனல் மேட்டர்னு சொல்லல. ஆனா இப்ப உங்களுக்கு நான் கொடுக்குறேன், உங்க வீட்டுல போய் முதல்ல திருத்துங்க, திருத்திட்டு இப்படி பேசுங்க, அப்படி பேச. நான் போடுற வேஷம் பெண் வேஷம், ஒரு நடிகையாகவோ இல்ல ஒரு தொகுப்பாளராகவோ நாங்க வேஷம் போட்டு அந்த கேரக்டர் நாங்க பண்ணி காட்டுறோம். இப்ப கூட ரீசெண்டா நித்யா என்ன பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நடிகைகளை தான் நாங்க செய்யறோமே தவிர ஒரு திருநங்கை மாதிரி நாங்க வேஷம் போடல. வீட்டுல போய் அவேர்னஸ் கொடுங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். இது ஒண்ணு. இன்னொரு விஷயத்துக்கு நான் வரேன். பிரச்சனையை நீங்க இப்ப எப்படி முடிச்சு வச்சிருக்கீங்க? எனக்கு குழந்தை இருக்கு, குடும்பம் இருக்கு, நான் என் வாழ்க்கையை பார்க்க போறேன்னு சொல்லி தானே முடிச்சீங்க. முடிஞ்சு போச்சுல. நான் சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய சீர்திருத்த வீடியோல எதுக்கு இந்த தேவையில்லாத கமெண்ட்? என்ன பற்றி அக்கறை கொள்ளவில்லை. உங்களை பத்தி அக்கறை கொள்றதுக்கு நீங்க யார் எனக்கு? மேபி நம்ம சரௌண்டிங்ல நம்ம 2 பேருக்கும் காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம்.
பட் அந்த காமன் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் கூட எத்தனையோ வருஷமா பயணிக்கிறவங்க அவங்க உங்களை மாதிரி கூட கிடையாது. அவங்க இன்ஃபேக்ட் ஃபேம் குறையும் போது கான்ட்ரவர்சியில கூட மாட்ட மாட்டாங்க. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ரோபோசங்கர் அண்ணா, அவங்க வைஃப், அந்த குடும்பத்தை சொல்றேன். அவங்க என்னைக்குமே ஃபேமுக்காக வந்து கான்ட்ரவர்சியில மாற்றுறவங்க கிடையாது. அவங்க கிளீனா இருப்பாங்க. அந்த மரியாதைக்காக தான் எனக்கு காமன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றதுக்காக தான் நான் ஒண்ணுமே பேசாம கூட இருந்தேன். எனக்கு இவ்வளவு விஷயம் தப்பா பட்டு கூட, புரியுதா? அது நான் உங்களுக்கு கொடுத்த மரியாதை இல்ல, நான் பிரியங்கா அக்காக்கும் ரோபோ அண்ணாக்கும் கொடுத்த மரியாதை, புரியுதா? அண்ட் அப்கோர்ஸ் தொடரும் கார்த்தி தம்பிக்கு நான் கொடுத்த மரியாதையும் கூட தான். என்ன நீங்க ரெண்டு நண்பரா இருக்கீங்க. ஓகே, இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். அந்த திருநங்கை மீது வச்ச குற்றச்சாட்டு வந்து மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போறதுக்காக தான் அந்த திருநங்கை இவ்வளவு விஷயத்தையும் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு தரம் குற்றச்சாட்டை வச்சீங்களே. எனக்கு நீங்க இப்ப தொடர்ந்து எல்லா இடத்துலயும் போய் இந்த விஷயத்துல வச்சு உங்க பேரை பதிவு பண்றத பார்க்கும் பொழுது, முடிந்து போன பிறகும் உங்க பேரை நாங்க பேசணும் நீங்க ஏங்கிறத பார்க்கும் பொழுது, எனக்கு என்னமோ நீங்க அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போறதுக்காகத்தான் அந்த திருநங்கையை வந்து தவறான வழிகாட்டுல கொண்டு போயிருக்கீங்களோன்ற சந்தேகம் எனக்கு இந்த இடத்துல எழும்புது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் பலர் இந்த மாதிரி பிரச்சனையில பேசிதான் அந்த நிகழ்ச்சிக்கு போனாங்க, நம்ம பார்த்திருக்கோம். தாடி பாலாஜி அவர்கள், அப்படி சொல்லிக்கிட்டே போலாம். வனிதாக்கா, ராபர்ட் மாஸ்டர், சொல்லிட்டே போலாம். மாறி மாறி பேசிட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்னாவே போட்டோ எடுத்து நாங்கெல்லாம் ஒன்னா பழகுறோம், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். நாங்க ஊரை ஏமாத்துங்க, என்ன ஏமாத்த ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, நான் ஒரு மரியாதை குறித்து உங்க பேரை பயன்படுத்தாம இருக்கேன்னா பார்த்து நடந்து கொள்ளுங்க. சில நேரம் செத்த பாம்பு அடிக்க கூடாதுன்னு கூட நான் வாயை மூடிட்டு இருப்பேன். சரி, வாயை கிண்டாதீங்க, நான் சொல்லிட்டேன் நாஞ்சல் விஜயன், புரியுதா? அவ்வளவுதான். மோரோவர் இன்னொரு விஷயம் இங்க இருக்கு. ஓகே, நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணி கூட நான் உங்களுக்கு பதில் ரொம்ப நாள் போடாம இருந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன் என்ன காரணம்னு. நீங்க வந்து சசிலையா அவர்கள் திருநங்கையை குறித்த தெருக்கள்ல வந்து காசு கேட்டு நிக்கக்கூடிய திருநங்கை ஒருத்தங்க அராஜகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த திருநங்கையை இழிவுபடுத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோக்கு கீழே நீங்க என்ன கமெண்ட் போட்டீங்கன்றத நான் வாசிச்சிருக்கேன். ஓகே, திருநங்கையை குறித்து உங்க பார்வை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். அதாலதான் நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன், புரியுதா? உங்களை சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன், உங்களை நான் இழிவுபடுத்தவும் மாட்டேன். எனக்கு தெரியும் நீங்க என்ன கமெண்ட் போட்டீங்கன்னு. அவ்வளவு கீழ்த்தனமா போட்டீங்க திருநங்கையை பத்தி. அடிமட்டத்தில இருந்து உயர்ந்து வந்தவனுக்கு தான் தெரியும் அடிமட்டத்தில் இருக்கிற கஷ்டம். நீங்க அடிமட்டத்தில இருந்து உயர்ந்து வந்தவர், உங்களுக்கு தெரியாது அடிமட்டத்தில் இருக்க மனுஷன் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில போராடிட்டு இருப்பான்னு. ஆனா நீங்க அந்த கமெண்ட் போட்டீங்க. சோ ஊரை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது. விஜி வைஷ்வன் நேர்ல பார்த்தது இல்ல. ஓகே, நாங்க ஒரு தடவை பேசியிருக்கோம். அவங்க ஒரு குறும்படம் நடிச்சப்ப நான் அவங்களை அவங்க டைரக்டர் நான் பாராட்டினேன். அப்ப விஜி வைஷ்வன் என்கிட்ட வந்து நன்றி சொன்னாங்க. அப்ப நாங்க வாட்ஸ்அப்ல ஹாய் பாய்ன்னு பேசிக்கிட்டதுதான். மத்தபடி அவங்க பர்சனல் வாழ்க்கை எனக்கு தெரியாது. இந்த இடத்துல தவறு வந்து ரெண்டு பேர் மேலேயுமே இருக்கு. ஃபேமுக்காக நீங்க இந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னா ஊண்டுகோலாக இருந்தவங்க மேலும் தப்பு இருக்கு. ஓகே, இன்னொன்னு, நீங்க ஏற்கனவே நாஞ்சல் விஜயன் நிறைய கான்ட்ரவர்சியில மாட்டிருக்கீங்க. கோவிட் டைம்ல கொஞ்சம் உங்க புகழ் லோவா இருக்கும்போது என்னென்ன விஷயத்துக்குள்ள நீங்களே வாலண்டியரா தலைய விட்டு உங்க ஃபேமை திருப்பி ஏத்திக்கிட்டீங்கன்றதும் மக்களுக்கு தெரியும். ஷக்கீலாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஜெயிலுக்கு போனப்ப வைஷு வந்து லாயர் கேட்டு அலைஞ்சாங்க, ஒரு நல்ல லாயர் வேணும், அவரை வெளியில கொண்டு வரணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு சமைச்சு கூட எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது உங்க வாயால் நீங்க சொல்லல, உங்க கூட இருந்தவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வைஷு பெரிய குற்றவாளி, பெரிய கெட்டவன் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த பொண்ணு நல்லதுதான் பண்ணிருக்கா. இந்த இடத்துல அவ எடுத்து வச்ச ஸ்டெப் வேணா உங்களுக்கு எதிராக இருந்திருக்கலாமே தவிர மத்தபடி இது வரைக்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உள்ளமா தான் இருந்திருக்கா. அவங்க வீடு அட்ரஸ் வரைக்கும் நீங்க சொல்றீங்க. அப்ப தவறு என்பது ரெண்டு சைடுமே இருக்கு. அவ திருநங்கை என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக என் சமுதாயத்தின் மூலியமாகவும் பொது சமுதாயத்தின் மூலமாகவும் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறாள். ஒரு திருநங்கையாக இருந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்குள்ள வந்து மெம்பர்ஷிப் கார்டு எடுத்து நிலைத்து நிற்பதுன்றது பெரிய விஷயம். அது செய்திருக்கா அவ. ஓகே, சோ அந்த விஷயத்துல இழிவுபடுத்துறதுக்கு திருநங்கை மட்டுமே இல்ல, ரெண்டு பக்கமுமே நீங்க வந்து கேள்வி கேட்க வேண்டும். ஆண்களை நான் வந்து என்னைக்குமே நல்லவங்கன்னு சல்யூட் அடிக்கவே மாட்டேன். என்னிடம் இருந்து அதை எதிர்பார்க்காதீங்க. நான் தனுஜா சிங்கம். பை த வே, உங்களுடைய நண்பன் என்னுடைய வாழ்க்கைய 10 வருஷத்துக்கு முன்னாடி கெடுத்தாரு. அவர் இப்ப கனடால இருக்காரு. நல்லா உட்காந்து யோசிங்க யாரா இருக்குன்னு. ஆனா நான் வந்து வைஷு மாதிரி போட்டோ எல்லாம் காட்ட மாட்டேன். வெஸ்டர்ன் யூனியன்ல காசு அனுப்பின டீட்டெயில்ஸ் வரைக்கும் வச்சிருக்கேன். நன்றி.